ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு லெமன் சைஸ் புளி, 10 பல் பூண்டு, காஞ்ச மிளகா ஒரு 5 எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சரி வாங்க இப்போ என்ன பண்ணணுன்னா கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டோன்னா அது வந்து கருகிடும். அதை சிம்மில் வச்சுட்டு இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா அது கூட வந்து நம்ம வந்து உளுந்து பருப்பு ஆட் பண்ணணும். இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் கோல்டன் கலரில் நல்லா வரணும். அது வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இது கோல்டன் கலர் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டும் நல்லா வந்து ஒரு கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்ம விட்டோன்னா கூட வந்து கருகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து பூண்டு நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து வரமிளகாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ அதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கருவேப்பிலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய பேருக்கு கருவேப்பிலை பச்சையாக சாப்பிட, அதாவது சாம்பாரில் அதெல்லாம் போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த கருவேப்பிலையோட வாசனை இதில் அவ்வளோ தெரியவே தெரியாது. கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த புளி வந்து அந்த கெட்டித்தன்மை இல்லாமல் கொஞ்சம் நல்லா வளன்னு ஆகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறப்போ நல்லா ஈஸியாக அரைக்கும். அதனால் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் மூடி நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி நல்லா அரைச்சிக்கணும். அதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கடலைப்பருப்பு, அதே தான் கடலைப்பருப்பு வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடலைப்பருப்பு தாளிக்கிறப்ப போட்டுக்கிறது உங்களோட விருப்பம். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து சாப்பிட்றப்ப அந்த கடுகு முடுக்குன்றது யாருக்கும் ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் போட்டுக்க வேண்டாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 பூண்டு நல்லா நசுக்கி அதை வந்து போட்டிருக்கோம். அது நல்லா ப்ரௌன் ஆன பிறகு நம்ம வரமிளகா ஒரு 3 போட்டிருக்கோம். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் ஊற்றிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அது வந்து ஒரு நல்லா கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலர் விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். அது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும். அது நல்லா கெட்டியான பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சுட சாதம், தோசை, இட்லி எது கூட வேணால் அதை நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். கருவேப்பிலை வச்சு வேறு என்னெல்லாம் பண்ணாலும் உங்களுக்கு எதனா தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.